Hi guys, welcome to Besant Technologies, Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது Balachandar. ஸோ எங்களோட டைப் கம்பெனியில் டேட்டா அனலிஸ்ட் ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஒரு நான் ஐடி ப்ரொஃபைல் டு ஐடி ப்ரொஃபைலுக்கு மூவ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். நேட்டிவ் என்ன சார்? நான் பாலச்சந்தர், சிதம்பரத்துலேருந்து வரேன். சிதம்பரம். என்ன டிகிரி முடிச்சிங்க? நான் எம்எஸ்சி B.Ed மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, எம்எஸ்சி B.Ed மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிங்க. எந்த இயர் பாஸ் அவுட்? 21 பாஸ் அவுட். 2021. ஓகே, அடுத்து ஒரு 4 வருஷம், 3 ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் நான் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒர்க் பண்ணுறேன். பேங்கிங்கில். அதுக்கப்புறம் வந்து டேட்டா சயின்ஸ் ஃபீல்டு வந்து கொஞ்சம் நல்லா எமர்ஜிங்காக போயிட்டு இருக்கு. ஐடியில் மூவ் ஆகணுங்கிற ஒரு எய்ம் இருந்தது. அதனால இங்கே செலக்ட் பண்ணி படிச்சு. ஓகே, இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே மார்க் இன்டர்வியூஸ் நான் அட்டன் பண்ணேன். பட் சப்ஜெக்ட் கொஷின்ஸ் இருக்கிறத விட பர்சனல் கொஷின்ஸ் நம்ம கிட்ட அதிகமாக பார்ப்பாங்க. ஏன் கரியர் பிரேக், நீங்கள் ஏன் நான் ஐடி டு ஐடி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல மாறுறீங்க அப்படிங்கிற கேள்விங்க நம்ம கிட்ட அதிகமாக. செலக்டான கம்பெனிஸ் பிஹேவியரல் கொஸ்டின்ஸ். அது தவிர டெக்னிக்கலா என்னென்ன கேட்டாங்க? டெக்னிக்கலா வந்து சில குவரிஸ் கேட்டாங்க. எஸ்கியூஎல்ல, அந்த பவர் பிஐல கேட்டாங்க. லைவாவே பண்ணி காட்ட சொன்னாங்க. அதையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த அதை முடிச்சுட்டு சைக்கோமெட்ரிக் வந்து கக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு தான் நான் பிளேஸ் ஆகிருக்கேன். ஓகே, ஸோ 3 levels ஆஃப் இன்டர்வியூ. ஓகே, 3 level ஆஃப் இன்டர்வியூ. எவ்வளோ பேக்கேஜ் சொன்னாங்க உங்களுக்கு? சார் இப்போ நான் 3.6 LPS. 3.6 LPS. ஃபைன். ஸ்டார்டிங் என்ட்ரி லெவல். ஓகே, போ நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு இப்போ நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு? சார் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு எதுவுமே புரியல. ஏன்னா இப்போ ஃபுல்லாக அல்கரிதம்ஸு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுவுமே புரியாமல் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ போக போக ஒரு 3-4 மந்த்ஸுக்கு அப்புறம் எப்படி இதை படிக்கணும், என்ன மாதிரி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டர்ன்ஷிப் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு 3 மந்த்ஸாக நான் வந்து கம்ப்ளீட்டாக லிங்க்டின் ஒரு நௌக்கரி போர்ட்டல்லே நான் வந்து வாழ்ந்துட்டேன். குடி இருந்தேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இது கிளிக் ஆச்சு. ஃபைன். ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்க, எவ்வளோ நாள் ஆச்சு? நான் ஜாயின் பண்ணி 3 months. 3 months வர முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. அது ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த லெவலுக்கு போங்க. ஓகே, தேங்க்யூ.